கோவை ரயில் நிலையத்தில் ரயில்கள் வரும்போதும் புறப்படும் போதும் பயணிகளின் நடவடிக்கைகளை ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை ரயில் நிலையத்தில் ஜூன் 30 நடைமேடை ஒன்றில் ரயில்வே பாதுகாப்பு படை பிரிவின் தலைமை காவலர் சதீஷ் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அங்கு அமர்ந்திருந்த ஊட்டியைச் சேர்ந்த சங்கர் நெஞ்சுவலியால் மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். இதை பார்த்த காவலர் சதீஷ் அவரை மீட்டு ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் உகேந்திரகுமாருக்கு தகவல் தெரிவித்தார். காவல்துறையினர் வரும் வரை காத்திருக்காமல் காவலர் சதீஷ் முதியவருக்கு சிபிஆர் முதலுதவி மேற்கொண்டார். அவருடன் காவலர் ரினீஸ் இணைந்து சிபிஆர் முதலுதவியை வழங்கினார். இதனையடுத்து மயக்கமடைந்த முதியவர் நினைவு திரும்பியது. மேலும் இதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் வாயிலாக முதியவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். உரிய நேரத்திற்கு துரிதமாக செயல்பட்டு முதியவரின் உயிரை காப்பாற்றிய சதீஷ் உள்ளிட்ட ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.